ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போ நேஷனல் எஸ்டிமேஷன் சம்பந்தமான வீடியோ டியூட்டோரியலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம செஷனுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எஸ்டிமேஷன் தொடர்பான முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். முதலாவது, எஸ்டிமேஷன் கைட்லைன்ஸ் படி நம்ம எஸ்டிமேஷன் ஓப்பன் பண்ணி எம்எஸ்டியால் எஸ்டிமேஷனை ஓப்பன் பண்ணி க்ளோசிங் டேட் ஓப்பன் டேட்டுன்னு இருக்குது. அந்த டேட்டுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் எஸ்டிமேஷனை கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். அந்த டேட்டுக்கு பிறகு எஸ்டிமேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. அடுத்தது எஸ்டிமேஷன் முடிச்சதுக்கு பிறகு சிக்னேச்சர் ஷீட்டை பிரிண்ட் பண்ணணும். சிக்னேச்சர் ஷீட்டை சீஃப் ஃபார்மசிஸ்ட் ரோலில் இருக்கிறவங்க தான் சிக்னேச்சர் ஷீட்டை பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது சிக்னேச்சர் ஷீட்டை பிரிண்ட் பண்ணி லைமினிசி ஹாஸ்பிட்டல் ஆக்கள் எம்எஸ்டிக்கும் ப்ரொவின்ஷியல் ஹாஸ்பிட்டல் ஆக்கள் உங்களோட ஆர்எம்எஸ்டிக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம எஸ்டிமேஷன் தொடர்பான ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர்ஸ் யாருன்னு பார்ப்போம். இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் பொதுவாக ப்ரொவின்ஷியல் ஹாஸ்பிட்டல் யூசர்ஸுக்கு தான் பொருந்தும். லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் ஆக்களுக்கு இதில் ட்ரக்ஸ் ஒரு ஃபார்மசிஸ்ட்டும் சீஃப் ஃபார்மசிஸ்ட்டும் இன்ஸ்டியூஷன் ஹெட் இந்த 3 பேரும் எஸ்டிமேஷனில் தொடர்பாக இருப்பாங்க. ப்ரொவின்ஷியல் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரை தவிர ஆர்டிஹெச்எஸ் ரீஜியனல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸும் டிவிஷனல் ஃபார்மசிஸ்ட்டும் இந்த எஸ்டிமேஷன் ப்ராசஸுக்குள்ளே அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அடுத்ததாக இன்ஸ்டிடியூஷனல் வேர்ஹவுஸ் ஹையரார்க்கியை பார்த்தா பொதுவாகவே ப்ரொவின்ஷியல் ஹாஸ்பிட்டல் உங்களுடைய மருந்துகளை நீங்கள் ஆர்எம்எஸ்டி மூலமாக தான் எடுப்பீங்க. உங்களோட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஆல்ரெடி வேர்ஹவுஸ் சிஸ்டத்தில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ ட்ரக்ஸ் அண்டும் சர்ஜிக்கல் கன்சியூபிள், சர்ஜிக்கல் அன்கன்சியூபிள், எக்ஸ்ரே, லெப்னு சொல்லி நிறைய உங்களோட வேர்ஹவுஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி உங்களோட வேர்ஹவுஸுக்கு அடுத்த ஹையரார்க்கியில் உங்களோட செக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். உதாரணமாக வார்ட் அண்டும் இண்டோ ஃபார்மசி, பிளட் பேங்க், டயாலிசிஸ்ன்னு சொல்லி செக்ஷன் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். நீங்கள் சாமான் உங்களோட மெடிக்கல் சப்ளைஸ் ஐட்டத்தை ஆர்எம்எஸ்டி மூலமாக ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு உங்களோட ட்ரக் ஸ்டோருக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணி கட்டாயம் என்ன செய்வீங்க, உங்களோட அடுத்த ஹையரார்க்கியான வார்ட் செக்ஷன் லெவலுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, இஷ்யூ பண்ணுவீங்க. இது எஸ்டிமேஷனில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒன்று என்னென்னு கேட்டால், நீங்கள் சிஸ்டத்துக்குள்ளால் ரிசீவ் பண்ணுற ஐட்டம் எதுவாக இருந்தாலும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் உங்களோட அடுத்த லெவல் ஹையரார்க்கிக்கு நீங்கள் இஷ்யூ பண்ணி கட்டாயம் முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்காமல் உங்களோட ஸ்டாக்கில் அந்த ஐட்டம் காட்டிக்கொண்டு இருந்தால் உங்களோட ஆனுவல் எஸ்டிமேஷனில் அது அடுத்த வருஷம் உங்களுக்கு டு பி இஷ்யூ குறையும். உதாரணமாக உங்களோட எஸ்டிமேஷன் நீங்கள் இந்த அடுத்த 2027ஆம் ஆண்டு எஸ்டிமேஷன் போட போகிறீங்கன்னு சொன்னால் அந்த வருஷத்தை நீங்கள் உங்களோட ஏதாவது ஒரு ஐட்டம் பேராசிட்டமால் வைப்போம் உதாரணத்துக்கு, அது நீங்கள் உங்களோட எஸ்டிமேஷன் 1 லட்சம் சொன்னால் உங்களோட ஒன் ஹேண்ட் ஸ்டாக் 31ஆம் தேதி உங்களோட கையில் 20,000 ஸ்டாக் இருக்குமெண்டா நெக்ஸ்ட் இயருக்கு உங்களால் 80,000 தான் உங்களால் உங்களால் ரிசீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் நீங்கள் எப்போவுமே என்ன செய்யணும்னு கேட்டால் உங்களோட ஒன் ஹேண்ட் ஸ்டாக்கும் ஃபிசிக்கல் ஸ்டாக்கும் எப்போவுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னுக்கும். இது பொதுவாக சிஸ்டம் யூஸ் பண்ணுற அனைத்து ஹாஸ்பிட்டலுக்கும் பொருந்தும். சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொதுவாக பிஎம்சியூ, எம்ஓஹெச், ஸ்கூல் டென்டல் இப்படி சின்ன ஹாஸ்பிட்டல் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் உங்களோட ட்ரக் ஸ்டோரில் சாமான ரிசீவ் பண்ணுறீங்க. சில நேரத்தில் ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களோட கீழுக்கு இருக்க ஹையரார்க்கிக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு இஷ்யூ பண்ணுறீங்க. இல்லை, அப்படி இஷ்யூ பண்ணாத நேரத்தில் தான் இந்த இப்படியான சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு எஸ்டிமேஷனில் நிறைய பிரச்சனை வர்றது சான்ஸ் இருக்குது. நீங்கள் சிஸ்டம் மூலமாக ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி ஆர்எம்எஸ்ல ரிக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கு அவங்க இஷ்யூ பண்ணி நீங்கள் அதை ரிசீவ் பண்ணாமல் இருந்தால், நீங்கள் சிஸ்டம் மூலமாக ரிசீவ் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஆல்ரெடி கன்சம்ஷன் இது மாதிரி தான் உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் ஒரு வேளை உங்களோட ஸ்டோர்ஸ் மூலமாக அதை நீங்கள் ரிசீவ் பண்ணி இருந்தீங்கன்னா என்ன நடக்குமெண்டா உங்களோட ஸ்டாக்கில் ஹெட் ஆகும். ஹெட் ஆகுனா கட்டாயமாக நீங்கள் உங்களோட கீழுக்கு இருக்க போர்டுக்கோ செக்ஷனுக்கோ எதுக்காவது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் கட்டாயம் இஷ்யூ பண்ணணும். இது பேசிக் ரிக்வயர்மெண்ட். நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டிசம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னுக்கே நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாக்கையும் சிஸ்டம் ஸ்டாக்கையும் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஸ்வஸ்தா சிஸ்டம் மூலமாக எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு 3 பேர் முக்கியமாக தேவை. ஒரு ஆள் ஸ்டோர்ஸ் மேனேஜர், அடுத்த ஹெட் ஆஃப் ஸ்டோர்ஸ் மேனேஜர், அடுத்தது ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். இந்த 3 பேரும் பொதுவான பேராக இருந்தாலும் சிஸ்டம் யூஸ் பண்ணக்குள்ள உங்கள் ஒவ்வொருக்கும் எடிஷனலாக ரோல் தரப்பட்டிருக்குது.
அந்த ரோல் படி பார்த்தோம்னா ஸ்டோர்ஸ் மேனேஜர் ரோல் யாருக்குன்னு கேட்டால் ட்ரக் ஸ்டோர் ஃபார்மசிஸ்டாக இருப்பீங்க, இல்லாட்டி லெபோரட்டரி எம்எல்டியாக இருப்பீங்க, இல்லாட்டி ரேடியோகிராஃபராக இருப்பீங்க, இல்லாட்டி சம்டைம்ஸ் பிரிண்டட் ஃபார்ம் ஏதாவது செய்கிறாக்கள்னு சொன்னால் அவங்களுக்குரிய ரோல் ஒன்று இருக்கு கட்டாயம். அதே மாதிரி ஹெட் ஆஃப் த ஸ்டோர்ஸ் மேனேஜர்னு சொல்கிறது வந்து சீஃப் ஃபார்மசிஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி சீஃப் எம்எல்டியாக இருக்கலாம், இல்லாட்டி சீஃப் ரேடியோகிராஃபராக இருக்கலாம். அதே மாதிரி ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் வந்து டிரெக்டராக இருக்கலாம், டிடிஜியாக இருக்கலாம், எம்எஸ்ஆ இருக்கலாம், டிஓமோ, இப்படி இருக்க சான்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு ரோல் இருக்குது ஹாஸ்பிட்டல் அட்மின் என்ற ரோல். பொதுவாக நாங்கள் சர்க்குலர் மூலமாக உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் இதை இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். எல்லா ஹாஸ்பிட்டலும் தங்களுக்குரிய ஹாஸ்பிட்டல் அட்மின் ரோலை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மின் வந்து இப்போ டிசேபிள் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது ஒரு ஆள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மினாக இருக்க முடியும். அந்த ஒரு ஆள் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணக்கூடிய இருந்தால் நல்லா. இது வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை. ஹாஸ்பிட்டல் அட்மின்றது வந்து பொதுவாகவே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை. அவங்க தான் என்ன செய்யணும்னு கேட்டால் யூஸர் கிரியேட் பண்ணுறதோ, அதை ஃபைல் பண்ணுறது, அது டாக்குமெண்ட் பண்ணுறது, ஒரு வேர்ஹவுஸ் கிரியேட் பண்ணுற ரிக்வஸ்ட் எடுக்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் போகிறேன்டா அந்த ட்ரான்ஸ்ஃபரை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கவரப் போடுறேன்டா கவரப் கொடுக்குறது, ஹாஸ்பிட்டல் வேர்ஹவுஸில் எக்ஸஸ் கொடுக்குறேன்டா ரிக்வஸ்ட் மூலமாக எக்ஸஸ் கொடுக்குறது, இப்படியான டாக்குமெண்ட்ஸ் வேலையும் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மின் ரோலுக்கு வரும். ஸோ அதால் நீங்கள் பொதுவாக உங்களோட ஹாஸ்பிட்டலில் சிஸ்டம் யூஸ் பண்ண தெரிஞ்ச இல்லாட்டி டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணுற யாராவது ஒரு ஆளுக்கு நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மின் ரோலை கொடுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் அட்மின் ரோல் மூலமாக தான் உங்களோட எஸ்டிமேஷனுக்குரிய மிக முக்கியமான ஒரு பார்ட் ஒன்று செய்ய வேண்டி இருக்கும். என்னென்னு கேட்டால், நான் இதை பிறகு எக்ஸ்பிளைன் பண்ண விளங்கும் உங்களுக்கு வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ணுவோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து வேர் ஹவுஸ் இருக்குது. அந்த வேர் ஹவுஸில் ஐட்டம் வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த எஸ்டிமேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எஸ்டிமேஷனும் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு எலோகேட் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து வேர் ஹவுஸ் மூலமாக தான் அவங்க எஸ்டிமேஷன் செய்கிறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேர் ஹவுஸில் ஐட்டம் அசைன் பண்ணுற முக்கியமான வேலை யாருக்குன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டல் அட்மின் ரோலுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்டோர்ஸ் மேனேஜர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஹெட் ஆஃப் த ஸ்டோர்ஸ் மேனேஜர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எஸ்டிமேஷனை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. யாருக்கு? ஸ்டோர்ஸ் மேனேஜருக்கு. அதாவது ஃபார்மசிஸ்டாக இருக்கலாம், எம்எல்டியாக இருக்கலாம், ரேடியோகிராஃபராக இருக்கலாம். யாருக்காவது அவங்களோட வேர் ஹவுஸுக்கு உரிய எலோகேட் பண்ணப்பட்டிருக்கிற ஃபார்மசிஸ்ட்டுக்கு இல்லாட்டி எம்எல்டிக்கு என்ன செய்வாங்க, அசைன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இவங்க என்ன செய்வாங்க, ஸ்டோர்ஸ் மேனேஜர் அந்த எஸ்டிமேஷனை என்டர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு சீஃப் ஃபார்மசிஸ்ட் என்ன செய்வாங்க, அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. இதுதான் உங்களோட ஹாஸ்பிட்டல் லெவலில் இருக்கிற எஸ்டிமேஷன் பேசிக் ப்ராசஸ். நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு கிராஃப் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னால், எஸ்டிமேஷனில் முதலாவது யாருக்கு ஸ்டார்ட் ஆகும்னா ஹெட் ஆஃப் த ஸ்டோர்ஸ் மேனேஜர், அதாவது சீஃப் ஃபார்மசிஸ்ட், சீஃப் எம்எல்டி, சீஃப் ரேடியோகிராஃபர், இவங்க தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முதலாவதாக எஸ்டிமேஷனை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஒரு எஸ்டிமேஷனை பார்த்து ஜென்ரேட் பண்ணி அதை அவங்களுக்கு கீழே இருக்க வேர் ஹவுஸ், உதாரணமாக ஹாஸ்பிட்டல் எடுத்தோம்னா அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரக் ஸ்டோர் இருக்கும், சர்ஜிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்கும், கன்சியூபிள் ஸ்டோர்ஸ் இருக்கும், இல்லை சர்ஜிக்கல் ஸ்டோர்ஸ் 1 இருக்கும், கன்சியூபிள் ஸ்டோர்ஸ் 1 இருக்கும். அப்போ அந்த வேர் ஹவுஸுக்கு தான் என்ன செய்யலாம், அசைன் பண்ணலாம். இந்த எஸ்டிமேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்மசிஸ்ட பேரில் அசைன் பண்ணுறது இல்லை, குறிப்பிட்ட வேர் ஹவுஸ்ல பேரில் தான் அசைன் பண்ணுவோம். அந்த வேர் ஹவுஸில் யார் ஃபார்மசிஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், இதை அசைன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ முதலாவது ஹெட் ஆஃப் த ஸ்டோர்ஸ் மேனேஜர் அவங்களோட எஸ்டிமேஷனை ஜென்ரேட் பண்ணி அந்த எஸ்டிமேஷனை எந்த வேர் ஹவுஸுக்கு பொறுப்போ அந்த வேர் ஹவுஸுக்கு அசைன் பண்ணுவாங்க. அந்த வேர் ஹவுஸில் யார் ஃபார்மசிஸ்டா, ஸ்டோர்ஸ் மேனேஜரா, ட்ரக் ஸ்டோர் ஃபார்மசிஸ்டாவோ எம்எல்டியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை அசைன் பண்ணி கொடுப்பாங்க. அதை அசைன் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு உரிய ஸ்டோர்ஸ் மேனேஜர் அந்த எஸ்டிமேஷனை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணி யாருக்கு போவோம்னு கேட்டால் திருப்பவும் அந்த ஹெட் ஆஃப் த ஸ்டோர்ஸ் மேனேஜருக்கு தான் அந்த எஸ்டிமேஷன் போகும். அதுக்கு பிறகு அவர் தேவையான ரிவ்யூ பண்ணி எமெண்ட் பண்ணுவாங்க. எமெண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பிறகு அது ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனுக்கு வியூ ஆகும். ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனும் அதை ரிவ்யூ பண்ணலாம், எமெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி அப்ரூவ் பண்ணி எஸ்டிமேஷனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது பொதுவான எஸ்டிமேஷன் ப்ராசஸ் ஹாஸ்பிட்டல் வைஸ். இதில் ஒரு சில வேளைகளில் சில இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ சிங்கிள் யூசர் ஸ்டேஷனாக இருக்கும் சில நேரத்தில். உதாரணமாக டென்டல் ஸ்கூல் ஆஃப் டென்டல் இருக்கலாம், இல்லாட்டி பிஎம்சியூ இருக்கலாம், இல்லாட்டி எம்ஓஹெச் இருக்கலாம். எங்கேயாவது ஒரு ஆள் தான் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அவர் தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். உதாரணமாக அவர் தான் ஃபார்மசிஸ்டாக இருப்பார், அவர் தான் சீஃப் ஃபார்மசிஸ்டாக இருப்பார், அவர் தான் ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டிடியூஷன் ஹெட்டாகவும் இருப்பார். இப்போ ஸ்கூல் டென்டல் எடுத்தோம்னா அப்படி தான் நமக்கு முடியும் நமக்கு. ஸோ அப்படியான நேரத்தில் வந்து அந்த உரிய சிங்கிள் யூசர் வந்து 3 ரோலும் எட் பண்ணியிருக்கணும். ஏண்டா எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் ரோல் பேஸ் தான் நம்ம எஸ்டிமேஷன் பண்ணுறது.
முதலாவது சீஃப் ஃபார்மசிஸ்ட் ரோலுக்கு போயிட்டு நம்ம அசைன் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அதை கிளியராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ட்ரக்ஸோர் ஃபார்மசிஸ்ட்டில் என்டர் பண்ணுறது, ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ரோலில் வந்து அப்ரூவ் பண்ணுறது. ஸோ ரோல் பேஸ் தான் நம்ம எஸ்டிமேஷன் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் அப்ரூவ் பண்ணுறதுக்கு போகிறோம். எஸ்டிமேஷனை வந்து நம்ம வேலை செய்ய போகிறோம். எஸ்டிமேஷன் ப்ரொசஸுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இதில் பயன்படுத்தப்படுற முக்கியமான டாக்குமெண்ட்ஸை நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். முதலாவது எம்எஸ்டி சர்க்குலர்ஸ். எம்எஸ்சி சர்க்குலர் வந்து நீங்கள் இந்த கீழே குறிப்பிடப்பட்ட லிங்குக்கு போனீங்கடா, எம்எஸ்சி வெப்சைட்டில் சர்க்குலர்ஸ் லிங்குக்கு போனீங்கடா, இந்த சர்க்குலர் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது எஸ்டிமேஷன் ரிலீஸ் பண்ண சர்க்குலர் இருக்கும். அதே மாதிரி வேர்ஹவுஸை நேம் சம்பந்தமான ஒரு சர்க்குலர் இருக்குது. அது ஏன் தேவைன்னு கேட்டால் எஸ்டிமேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ஹவுஸுக்கு தான் நம்ம எஸ்டிமேஷன் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேர்ஹவுஸை கிரியேட் பண்ணுறது, அந்த வேர்ஹவுஸுக்கு எக்ஸஸ் கொடுக்குற சம்பந்தமான சர்க்குலர் தான் அந்த சர்க்குலரில் இருக்குது. அதே மாதிரி யூசர் எக்ஸஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு சர்க்குலர் இருக்குது. அது யாருக்குன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டல் அட்மின் ரோல்ஸை கிரியேட் பண்ணுற சம்பந்தமாக, ஹாஸ்பிட்டல் அட்மின் ரோல் கிரியேட் பண்ணுற சம்பந்தமான ஒரு சர்க்குலர். இந்த 3 சர்க்குலரையும் கட்டாயம் ரிஃபர் பண்ணுங்க இந்த வெப்சைட் லிங்குக்கு போயிட்டு. அதே மாதிரி யூசர் மெனுவல்னு சொல்லி உங்களுக்கு 2 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்கோம் வெப்சைட்டில். எம்எஸ்சி கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போய் பப்ளிகேஷன் என்ற டெக்குக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த யூசர் மெனுவல் என்றதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூசர் ஃபார்ம்னு சொல்கிறது, புதுசாக யாராவது சிஸ்டத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்கன்னு சொன்னால், உதாரணமாக ஹாஸ்பிட்டல் டைரக்டராக இருக்கலாம், ஸோ இன்ஸ்டிடியூஷன் ஹெட்டாக இருக்கலாம், இல்லாட்டி புதுசாக யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கலாம். அப்படியாவது இன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் எம்எஸ்டிக்கு நீங்கள் ஃபெக்ஸ் இல்லாட்டி லெட்டர் மூலமாக நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா அது சம்மந்தமான மாற்றங்கள் நாங்கள் செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபார்ம்ஸில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யூசர்ஸை க்ரியேட் பண்ணுற வேலையை ஹாஸ்பிட்டல் அட்மினை செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் நீங்களும் இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் இருக்குது, நான் உங்களுக்கு வெப்சைட்டில் காட்டுறேன். அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்களை வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் காட்டுறேன். நீங்கள் msd.gov.lk மெடிக்கல் சப்ளை டிவிஷன் வெப்சைட் msd.gov.lk இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இதில் டவுன்லோட் சென்டர் இருக்குது. இதில் இந்த டவுன்லோட்ஸுக்கு கிளிக் பண்ணீங்கன்னா இதில் பப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த பப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கிற இந்த யூசர் மெனுவில் நீங்கள் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு யூசர் மேனுவல் வந்து யூசர் மேனுவல் ஃபார் ஹாஸ்பிட்டல் அட்மின் என்று சொல்லி இருக்குது. அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மினுக்கு வந்து என்னென்று ஐட்டமை அசைன் பண்ணுறது, எப்படி யூசரை கிரியேட் பண்ணுற அந்த மெனுவல் வந்து இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ்டிமேஷன் எப்படி பண்ணுறதுனான மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த மெனுவில் கொடுத்துருக்கு. இது நான் வீடியோ டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு அடிஷனலாக ஹெல்ப்புக்கு தான் இந்த வீடியோ டியூட்டோரியல். மற்றபடி இந்த மெனுவில் பார்த்து மினிட்ஸில் நீங்கள் எஸ்டிமேஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் ஒரு ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வச்சு அதை நீங்கள் எஸ்டிமேஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த டவுன்லோட்ஸுக்குள்ளே ரெண்டாவதாக சர்க்குலர் இருக்குது. சர்க்குலரில் நீங்கள் ஜென்ரல் சர்க்குலர் இருக்குது, அடுத்தது குவாலிட்டி சர்க்குலர்ஸ் இருக்குது. குவாலிட்டி சர்க்குலர்ஸ் பொதுவாக குவாலிட்டி ஃபைல் ஏதாவது வந்தால் தான் இந்த குவாலிட்டி சர்க்குலர்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் நாங்கள். அதே மாதிரி இது குவாலிட்டி சர்க்குலர்ஸ். அதே மாதிரி நம்ம ஜென்ரல் சர்க்குலரில் போனீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான அந்த சர்க்குலர் வந்து இதுக்குள்ளே தான் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தது இதில் 3ஆவதாக ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபார்ம்ஸை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமாக சிஸ்டம் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எம்எஸ்டி யூசர்ஸ், சிஸ்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஹாஸ்பிட்டல் யூசர்ஸ்ன்னு சொல்லி ஃபார்ம் இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு எஸ்டிமேஷன் சம்பந்தமாக தொடர்பாக நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம் இல்லாட்டி அட்மிட் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, நம்ம அடுத்ததாக வந்து எப்படி எஸ்டிமேஷனை பண்ணுறதுன்னு சொல்லி முழுமையான வீடியோவை நம்ம பார்ப்போம்.